ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காணொளியானது தமிழ் புத்தாண்டு 2025 அதாவது விசுவாவசு வருட பலன்களைத்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க இருக்கிறது. அப்போது இந்த தமிழ் வருட பலன்களை பார்க்கும் பொழுது வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில் பலன் அமையும். ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வருகின்ற 14/5/2025 அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் ரிஷப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார். அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பை வைத்து கொண்டும் அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த குரு பகவான் துலாம் மனையையும் தனுசு மனையையும் கும்ப மனையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார். ஸோ அதே போலவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு 4 நாட்கள் கழித்து அதாவது 19/5/2025 அன்று அதாவது வைகாசி மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது. அந்த ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்ப மனைக்கு பயிற்சியாகிறார். அதே போல கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார். ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நடந்து முடிந்து விட்டது. அதாவது மார்ச் மாதம் 29 அதாவது மீன மனையில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்க போகிறார். அப்போது இந்த 3 கிரகங்களினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் அதாவது விசுவாவசு வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை இந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய தொடக்கமே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அப்போ ராசிநாதன் வலுப்பெறுகிறது தொடக்கத்திலேயே. அப்போது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அதாவது 11ஆம் அதிபதி உங்கள் ராசியிலும் ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும் இந்த வருடம் கொடுக்க போவதில்லை. தனமழை பொழியக்கூடிய தன்மை அதாவது செய்யக்கூடிய வேலையினாலும் சரி தொழிலானாலும் சரி வருமானம் பெருகக்கூடிய ஒரு வருடம் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுவேன். அதே போல இந்த சித்திரை மாதம் 24ஆம் தேதி அதாவது சித்திரை மாதம் 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் மேசத்துக்கு வந்து அமருகிறார். அதாவது இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே எங்கே தனாதிபதி விரயஸ்தானத்தில் வந்து அமர்ந்தாலும் சித்திரை மாதம் 31ஆம் தேதி அன்று அதாவது 14/5/2025 குரு பகவான் உங்கள் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். அப்போது அது எந்த இடம் அப்படின்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தில். அப்போது தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் பயிற்சியாகிறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போது தனத்தை கொடுக்க போகிறது, பொருளாதாரத்தை ஊக்குவிக்க போகிறது, பொருளாதாரம் அடைவதற்கு அத்தனை வகையான ஸ்ட்ராட்டஜி பிளான்களும் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது புத்தி என்கின்ற ஸ்தானம் அதாவது புதன்ங்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா, அந்த மிதுன மனையில் குரு போய் அமர்ந்திருக்கும் போது உங்கள் புத்தியால் உங்கள் அறிவால் தனத்தை பெருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகிறது. இதுவரைக்கும் உங்கள் வாக்கு பலிக்கல, உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இப்போ கேட்க போகிறாங்க. அப்போ உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகிறது. அப்போது உங்கள் அறிவு புலப்பட போகிறது, குடும்பம் நன்றாக இருக்க போகுது, கல்வி நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக இந்த வருடம் சொல்லலாம். அப்போ முயற்சிகள் பெருகக்கூடிய அமைப்பு, நிறைய இடத்துல டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு, அந்த டிராவலின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு, சகோதர சகோதரிகள் மூலமாக நல்லவைகள் நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்த வருடங்கள் எதிர்பார்க்கலாம். சினிமா துறையில் இருக்கின்றவர்களுக்கு அதீத தன வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
கடந்த சில வருடங்களாகவே, கடந்த 2 வருடங்களாகவே அந்த சனி பகவான் 4ஆம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்த்து உங்கள் சுகத்தை கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். இப்போ அது அப்படியே மாறப்போகிறது. சுகம் நன்றாக இருக்க போகிறது. தாயின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வது அப்படிங்கிறது இந்த வருடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள், தாய்க்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது. தாயால் உங்களுக்கும் உங்களால் தாய்க்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு வருடம்தான் இந்த விசுவாவசு வருடம். பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ 11ஆம் இடத்துல போய் அமர்கிறது. அப்போ 11ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பூர்வீக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்த்தும் உண்மையாகவே பூர்வீகத்தில் இருந்து வந்த சில குளறுபடிகள், பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு உண்டான அத்தனை செயல்முறை தன்மைகளை கொடுத்து அதில் செட்டில் ஆக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலங்கள், குழந்தைகள் செட்டில் ஆயிடுவாங்க. படித்த உடனே வேலை அப்படிங்கிறது இம்மீடியட்டாக கிடச்சிடும். அதாவது நீங்கள் படித்தது ஒன்று, பார்க்குற வேலை ஒன்று அப்படின்னு ஒரு மாற்றமாக ஒரு வேறு மாதிரி இருந்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இப்போது என்ன படிச்சிருக்கிறீங்களோ, என்ன துறை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அதீத ஞானம் இருக்கிறதோ அந்த துறைக்கு மாறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். என கேது 5ஆம் இடத்திலிருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது. குழந்தை பாக்கியத்துக்கும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கும். எனக்கு குரு 2ஆம் இடத்தில் வந்திருக்கார். அப்போ குரு 2ங்கிறது குடும்பம். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது இந்த ரிஷபராசினருக்கு சாத்தியமாகக்கூடிய தன்மை. ரிஷபராசி என்பர்கள் ஒரு பாக்கியத்துடனும், எந்த பாக்கியத்துக்காக போராடி கொண்டிருந்தீர்களோ கடந்த வருடங்கள், அந்த பாக்கியம் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். சந்தோஷம், மனமகிழ்ச்சி என்கின்ற தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒன்று வேலை விஷயத்தில் இருக்கலாம், குடும்ப விஷயத்தில் இருக்கலாம், உறவுகள் விஷயத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய செயல்பாடுகள் குழந்தை நலன் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல செய்திகளை கொடுத்து, ஒரு நல்ல குட் நியூஸை கொடுத்து உங்களுக்கு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த தமிழ் வருடம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு பெயர்ச்சி நடக்கிறது. அந்த குருவால் குரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார், தனத்தை கொடுக்க போகிறார். 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார். 6ஆம் இடம் என்கின்ற தன்மை கடனால் அனுகூலம், ஆதாயம் கொடுக்க போகிறது. கடனை வாங்குவீங்க. எதுக்காக கடனை வாங்குவீங்க? தொழிலினுடைய அபிவிருத்திக்காக கடன் வாங்குவீங்க, அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்காக கடன் வாங்குவீங்க, அல்லது குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக கடன் வாங்குவீங்க, அல்லது குழந்தைகளுடைய திருமணத்துக்காக கடன் வாங்குவீங்க. அப்போ கடனால் அனுகூலம், ஆதாயம் நிச்சயமாக உண்டு அப்படின்ப இந்த ரிஷபராசி என்பர்கள். அதே சமயத்தில் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். ஒரு சிலர் தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும். ஏன்னா மாறுதல் என்பது நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்து ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு, அதில் இருக்கக்கூடிய அந்த தொழில் வேலை விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பு பெறும். சார் 10ஆம் இடத்துல ராகு வந்து அமருகிறாரே, இந்த ராகுக்கு எது பயிற்சியும் நடக்குதல்ல இந்த வருடம். அப்போ 10ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? கெடுத்து விடுவாரே.
இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் அந்த குருவினுடைய பார்வையால் சமநிலைப்படுத்தப்படுகிறது. 10ல் ஒரு பாவியாது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அப்ப ராகு வந்து அமரும் போது பிரம்மாண்டமான தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. நிறைய பேர் வேலையில் இருக்கிறவங்க அப்படியே கண் வெட்டுவாங்க. ஏன் சொந்த தொழில் நம்ம செய்யக்கூடாது, என் சொந்த வியாபாரம் செய்யக்கூடாது, ஏன் நான் நல்லா படிச்சிருக்கிறேன், என்னுடைய படிப்பு ஏன் நான் ஒரு முதலாளி ஆகக்கூடாது அப்படிங்கிற உணர்வுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். அதன் மூலம் சில நன்மைகள் நடக்கும். ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார். வழிகளை நிவர்த்தி செய்ய போகிறது. 8ஆம் இடம் புனிதமாக போகிறது. ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு வழக்கு இருக்கு, தொடுத்து கொண்டிருந்தார்கள். செய்யாத குற்றங்களுக்காக வழக்கு தொடுத்த அந்த வழக்குக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். விடை கிடைத்து விடும் இந்த வருடம் நிச்சயமாக. தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஒரு உகந்த வருடமாக இந்த வருடம் அமையும். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசில் ஓடிட்டு இருக்கும், நான் ஏன் வெளிநாட்டு போகக்கூடாது, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அத்தனை அம்சங்களும் உண்டு. அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய, ஊரை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய, அப்போது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் ஆகலாம், அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறலாம், அல்லது ஸ்டேட் டு அது கண்ட்ரிக்கு மாறலாம். ஸோ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையும். மாற்றங்கள் மாறவே மாறாது, கண்டிப்பாக மாறும். யாரெல்லாம் மாறணும், வேலையில் அழுத்தம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, டென்ஷனாக இருக்குது, நான் மாறித்தான் ஆகணும், எனக்கு இங்கே ஒரு ரெகனைசேஷனில் மாற்றத்தை கொடுத்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். சாதனைகள் புரியக்கூடிய, நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, ஜம்முன்னு வாழ போகிறீங்க. ஜாம் ஜாம் என்று வாழக்கூடிய, மனதில் நல்லா இருந்தால் தான், மன தைரியம், தெம்பு, தன்னம்பிக்கை இருந்தால் தான் இருக்க முடியும். ஸோ அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த ரிஷபராசினருக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறும். தசா புத்தியினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் மாறும். உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல தசாநாதன் நல்ல சுபர்களோட சேர்ந்திருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று தசநாதன்னா நன்மைகள் நடக்கும். அதே உங்கள் தசாநாதன் 6, 8, 12 அதிபதிகளோட தொடர்பு ஏற்பட்டு 6, 8, 12 அமர்ந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகுனுடைய ஒட்டுமொத்த தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு போராட்டங்கள் இருக்குங்கிறது தான் அமைப்பு. இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார். ஸோ அதை பொறுத்து இந்த வருடம் 2025 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவே? ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமர்ந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது.
ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.